ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க மூளைக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுத்தா எப்படி இருக்கும்? ரெடியா? இன்னைக்கு எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 5 சூப்பரான ட்ரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். வாங்க இந்த செம ஜாலியான பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும்ல. படிக்கும்போது எல்லாம் நல்லா புரியும். ஆனா எக்ஸாம் எழுதும்போதோ இல்லனா யாராவது திடீர்னு கேட்கும்போது ஐயோ மறந்துருச்சேன்னு தோணும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம மேலேயே நமக்கு கோபம் வரும் இல்லையா? ஆனா கவலையப்படாதீங்க. இந்த விளக்கத்தை பார்த்து முடிக்கும்போது படிப்புங்கிறது ஒரு பாரமாவே இருக்காது. அது ஒரு செம ஜாலியான கேம் மாதிரி மாறிடும். பாடங்கள்லாம் ரொம்ப நாளைக்கு மறக்கவே மறக்காது. எக்ஸாம்லாம் சும்மா தெறிக்க விடலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம திறக்க போற முதல் பவர் அப் ட்ரிக் நம்பர் 1, சீக்ரெட் கோட்ஸ். ஏதோ டிடெக்டிவ் வேலை மாதிரி இருக்குல்ல பேரு, ஆனா படிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய லிஸ்ட ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலா அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையோட முதல் எழுத்த மட்டும் எடுத்து ஒரு சின்ன வார்த்தையாவோ இல்ல ஒரு ஃபன்னியான வாக்கியமாவோ மாத்துறது தான் இந்த ட்ரிக். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் விப்ஜார். வானவிலோட 7 கலரையும் தனித்தனியா ஞாபகம் வச்சுக்கிறத விட இந்த ஒரே ஒரு சின்ன வார்த்தை போதும். பாத்தீங்களா, ஒரு குட்டி வார்த்தைக்குள்ள எவ்ளோ பெரிய தகவல் ஒளிஞ்சிருக்குன்னு. இதுதான் இந்த ட்ரிக்கோட மேஜிக். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். உலகத்தோட 7 அதிசயங்களோட பேரை கண்டுபிடிச்சு அதோட முதல் எழுத்துக்களை வச்சு ஒரு ஃபன்னியான வாக்கியத்தை உருவாக்குங்க பார்க்கலாம். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. சூப்பரா பண்ணீங்க. இப்போ நம்ம மெமரி பவரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாமா? 2வது ட்ரிக், த மைண்ட் பேலஸ், அதாவது மன அரண்மனை. பேரு கேட்கவே ராஜகதை மாதிரி இருக்குல்ல? இது ஒரு செம்ம ஜாலியான கற்பனை விளையாட்டு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இடம், உதாரணத்துக்கு உங்க வீடுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க படிக்க வேண்டிய விஷயங்களை அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு பொருளோடையும் சம்பந்தப்படுத்தி கற்பனை பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டைஜஸ்டிவ் சிஸ்டம் பத்தி படிக்கிறீங்கன்னா உங்க கிச்சனை மனசுல கொண்டு வாங்க. வாய் ஒரு மிக்ஸி, வயிறு ஒரு கிரைண்டர், குடல் ஒரு நீளமான கன்வேயர் பெல்ட். இப்படி யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில மறக்குமா? ஓகே, உங்களுக்கான அடுத்த சேலஞ்ச். உங்க வீட்ல 5 ரூம்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹால், கிச்சன், பெட்ரூம்னு. இப்போ ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு கிரகம் ஏதாவது ஒரு குறும்பு பண்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க. புதன் கிரகம் சோஃபா மேல குதிக்குது, வியாழன் கிரகம் கிச்சன்ல தோசை சுடுது. இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நாம பார்க்க போற ட்ரிக் நம்பர் 3. இது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா இதுல நாம கதை சொல்ல போறோம். அதுவும் சாதாரண கதை இல்ல, செம ஃபன்னியான கதைகள். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்களை அது ஒன்னோட ஒன்னு சம்பந்தமே இல்லாம இருந்தாலும் சரி, அதையெல்லாம் கோர்வையா சேர்த்து ஒரு குட்டி கதையா உருவாக்கணும். கதை எவ்ளோ விசித்திரமா காமெடியா இருக்கோ அவ்வளோ ஈஸியா உங்க மூளையில அது பதிஞ்சிடும். இங்க பாருங்களேன், இந்த எக்ஸாம்பிளா போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை. இந்த வார்த்தைய ஞாபகம் வச்சுக்க, சூரியனை ஒரு பெரிய ஷெஃப்பா நினைச்சுக்கோங்க. அவர் செடிகளுக்காக ஒரு பெரிய பார்ட்டிக்கு சமைக்கிறாரு. இப்படி ஒரு கதையா நினைச்சுக்கிட்டா அந்த முழு ப்ராசஸும் ஒரு ஜாலியான ஸ்டோரி மாதிரி மனசுல நின்னுடும். இப்போ உங்க டர்ன். திட, திரவ, வாயு, அதாவது சாலிட், லிக்விட், கேஸ். இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணி ஒரு 3 வரி குட்டி ஸ்டோரி உருவாக்குங்க பார்க்கலாம். ஒரு ஐஸ் கட்டி உருகி தண்ணியா ஓடி அப்புறம் ஆவியா மாறி வானத்துல பறந்து போற மாதிரி யோசிங்க. பாட்டுனா யாருக்கு தான் பிடிக்காது? நம்மளோட 4வது ட்ரிக் மியூசிக் பத்தி தான். ஆமா, படிக்க வேண்டிய விஷயங்களை இனிமே நம்ம பாடப் போறோம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சினிமா பாட்டோட டியூன்ல நீங்க படிக்க வேண்டிய ஃபார்முலாவையோ இல்ல வருஷங்களையோ பாடி பாருங்க. அது உங்க மனசுல அப்படியே பதிஞ்சிடும். ஏன்னா நம்ம மூளை வார்த்தைகளை விட மியூசிக்க ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கும். கிரகங்களோட வரிசைய ஞாபகம் வச்சுக்க இந்த இங்கிலீஷ் வாக்கியம் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். ஒவ்வொரு வார்த்தையோட முதல் எழுத்தும் ஒரு கிரகத்தை குறிக்குது. இதே மாதிரி நாம தமிழ்லயும் ஜாலியா உருவாக்கலாமே. வாங்க, ஒரு சின்ன சேலஞ்ச். 7ஆம் வாய்ப்பாட்ட ஒரு பாட்டு மாதிரியோ இல்ல ஒரு தாழத்தோடையோ சொல்லி பாருங்க. ஓரேழு 7, ஈரேழு 14. இப்படி தாழம் போட்டு படிச்சா மறக்கவே மறக்காது. ட்ரை பண்ணுங்க. ஓகே, நாம இப்போ ஃபைனல் ட்ரிக்குக்கு வந்துட்டோம். இது படிக்கிற மாதிரியே இருக்காது, ஒரு கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். இது பேரு ஃபிளாஷ் கார்டு சேலஞ்ச். ஒரு சின்ன கார்டு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் கேள்வியும் இன்னொரு பக்கம் பதிலும் எழுதிக்கோங்க. அவ்வளோதான், ஃபிளாஷ் கார்டு ரெடி. இதோட சீக்ரெட் என்னன்னா, இத அப்பப்ப சில நாள் கேப் விட்டு திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும். இங்க பாருங்க, ஒரு மேத்ஸ் ஃபார்முலா எக்ஸாம்பிள் இருக்கு. இதே மாதிரி நீங்க எந்த சப்ஜெக்ட்க்கு வேணும்னாலும் ஃபிளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணலாம். ஒரு பக்கம் நாட்டின் பெயர், இன்னொரு பக்கம் அதோட தலைநகரம், ஒரு பக்கம் கெமிக்கல் சிம்பிள், இன்னொரு பக்கம் அதோட பெயர். இப்படி
ஓகே, இதுதான் உங்களுக்கான ஃபைனல் டாஸ்க். மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ்னு 3 சப்ஜெக்ட்ல இருந்து 3 ஃபிளாஷ் கார்ட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல வீட்ல அண்ணன் தம்பி கிட்டயோ கொடுத்து உங்களை கேள்வி கேட்க சொல்லுங்க. செம்ம ஜாலியா இருக்கும். சூப்பர்! இன்னைக்கு நாம 5 மெமரி சூப்பர் பவர்ஸா அன்லாக் பண்ணியிருக்கோம். பெரிய லிஸ்டுக்கு சீக்ரெட் கோட்ஸ், தகவல்களை இடத்தோட சேர்க்க மன அரண்மனை, கஷ்டமான பாடங்களுக்கு ஃபன்னியான கதைகள் பாடல்கள் பாடி படிக்க கேட்சி சாங்ஸ், அப்புறம் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ண ஃபிளாஷ் கார்ட் சேலஞ்ச், இதெல்லாம் மறக்காம யூஸ் பண்ணுங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியம் இருக்கு. இந்த ட்ரிக்ஸ் நீங்க டெய்லி சும்மா ஒரு 5 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணா போதும். உங்க மெமரி பவர் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பரா டெவலப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்ககிட்ட இந்த 5 சூப்பர் பவர்ஸும் இருக்கு. இத வச்சு நீங்க அடுத்து என்ன புதுசா அசத்தலா கத்துக்க போறீங்க? உங்க லேர்னிங் ஜர்னி சூப்பரா அமைய என்னோட வாழ்த்துக்கள்.